ஹாய் ஆல், சத்தான அரிசி பருப்பு உருண்டை வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு வச்சிட்டா போதும். அந்த வாரம் முழுக்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. நல்ல சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு ஒரு கப் அளவு சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து அதையும் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி வடித்து வச்சுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை ஒரு பேனில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வறுத்து விட்டுக்கோங்க. ஈரப்பதம் போனதும் மீடியம் ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா நிறம் மாறி வாசனை வர அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் நம்ம வடித்து வச்சுருக்க அரிசியையும் சேர்த்துட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். நல்லா ப்ரௌனாக இந்த மாதிரி நிறம் மாறி இருக்கணும். இதையும் அது கூடவே எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஆறுன அரிசியையும் பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரியை உடச்சி சேர்த்துருக்கேன். இது கூட அரை கப் அளவு தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா இதை ப்ரௌனாக வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் நல்லா வறுப்பட்டதும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்போட இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் அளவு வெல்லம், அரை கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி மாற்றிக்கலாம். வெல்லம் மறுபடியும் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசி பருப்பை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது நல்லா திக்காயிட்டு வரணும். இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை ரொம்ப சூடு உங்களால் பிடிக்க முடியலன்னா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. நல்ல டேஸ்டியான சத்தான அரிசி பருப்பு உருண்டை ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும்.